வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அனைவரும் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 15 மார்ச் 2026 அன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த எல்லைக்கு உள்ள எந்த இடத்துலையும் மொபைல் ஃபோன் அலௌடு இல்லை. அது வேட்பாளருக்கு, முகவருக்கு, வாக்காளர்கள் அனைவருக்கும் பொருந்தும்னு தேர்தல் ஆணையம் சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 100 மீட்டருக்கு வெளியே தான் செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். 100 மீட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதா இருந்தால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்போ அங்கே ஒரு டெபாசிட்டு, ஒரு என்ஜிஓ மூலமாக, தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அங்கே ஒரு ஃபோன் டெபாசிட் கவுண்டர் ஒன்று வைக்கிறாங்க. அந்த கவுண்டரில் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டு ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறமா தான் வெளியே வந்து மறுபடியும் டோக்கன் கொடுத்துட்டு ஃபோன் வாங்கிக்கணும். இதுதான் சிஸ்டம். இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, தேர்தல் அன்றைக்கு பொதுவாக பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையரோடோ அல்லது கணவனோடோ அந்த மாதிரி யாரோடவாவது வந்தால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சிரமம் இல்லாத இருக்கும். வண்டியில் வச்சு பூட்டிகிட்டு போனாலும் காஸ்ட்லி போனால் தான் சேஃப்டி இருக்காது. அப்புறம் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டெபாசிட் பண்ணிவிட்டு போகலாம். அந்த வசதி இருக்குது. என்ஜிஓ இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ஜிஓ இல்லாத இடத்துல அந்த மாதிரியான சூழ்நிலை, நான் அவைலபிலிட்டி ஆஃப் வாலண்டியர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சில இடத்துல எங்களால் செய்ய முடியலன்னா அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நம்முடைய செல்ஃபோன் பத்திரமா இருக்கணும். நம்ம வாக்கு போடுறது முக்கியம். அதனால் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது உறவினர்கள், நண்பர்கள்கிட்ட வெளியே அந்த எல்லை கோட்டுக்கு வெளியே கொடுத்துட்டு வந்துட்டா பெட்டர். அப்படி இல்லையா சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கவுண்டரில் கொடுத்துடணும். ஃபோன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை பதிவிடுறேன். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது தான் தேர்தல் ஆணையத்தோட நோக்கம். அதனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. அதை நாமும் கடைபிடிப்போம். அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் பகுதியினுடைய தாசில்தார், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், எல்லா தாசில்தார்களும், அது மாதிரி ஆர்ஓ இருக்கிறாங்க, தேர்தல் நடத்தும் அலுவலர், அவங்கக்கிட்ட கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஸோ செல்ஃபோன் எடுத்துன்னு வர்றது ஒன்று வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். அப்போ கணவன் மனைவி ஒன்றா வந்தால் வீட்டில் வச்சுட்டு பத்திரமா 2 பேரும் உடனே ஓட்டு போட்டு போயிடலாம். அப்படி இல்லை, நான் ஃபோன் எடுத்துன்னு தான் வரணும்னா அங்கே டெபாசிட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஆப்ஷன் மக்களுக்கு விரிவாக தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறேன். அனைவரும் வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.